சுவாமி விவேகானந்தர் பற்றிய இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு ஒரு பெரிய ஆளுமையோட வாழ்க்கையில இருக்கிற சில மைய புதிர்களை பார்க்க போறோம். ஆமா, நாம எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு வதந்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சதால விவேகானந்தரோட உடல் வெடிச்சு இறந்தலா சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல அவரோட அந்த 39 வயசு மரணம்ங்கிறது ஒரு யோகியோட திட்டமிட்ட வெளியேற்றமா? இந்த கேள்விகள் ரொம்ப சரியான தொடக்கம். ஏன்னா விவேகானந்தரோட மரணத்தை சுத்தி ஒரு 3 விதமான பார்வை இருக்கு. 3 விதமான பார்வையா? ஆமா, ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி பரவலா பேசப்படுற வதந்திகள், 2வது மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுங்கிறது, 3வது யோக சாஸ்திரம் கொடுக்கிற ஒரு ஆன்மீக விளக்கம். சரி, நாம இன்னைக்கு இந்த 3 கோணத்தையும் உங்க ஆதாரங்களோட அலசி எது கதை, எது அறிவியல், எது ஆன்மீக பார்வைன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வைக்க போறோம். அருமை. அப்போ முதல்ல அந்த வதந்தியோட மூலத்துக்கு போவோம். ஜூலை 4, 1902ல விவேகானந்தர் இறந்தாரு. நீங்க அனுப்புன குறிப்புகள்ல அன்னைக்கு சாயங்காலம் அவர் தியானத்துல இருந்தப்போ அவர் கண்கள் செவந்து மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்குன்னு இருக்கு. ஆமா, இத வச்சுதான் விந்து சக்திய அடக்கி வச்சதால உடல் உஷ்ணம் தாங்காம மூளையில நரம்பு வெடிச்சிடுச்சுன்னு கதை பரவ ஆரம்பிச்சது இல்லையா? கரெக்ட். அந்த உடல் ரீதியான அறிகுறிகள் தான் அந்த வதந்திக்கு அடிப்படை. மருத்துவ ரீதியா இதுக்கு டாக்டர் சொன்ன பேரு ரப்சர் ஆஃப் a blood vessel in the brain. அதாவது மூளையில ரத்த குழாய் வெடிப்பு. ஆமா, சிம்பிளா சொன்னா அதுதான். இது ஒரு தெளிவான மருத்துவ காரணம். ஆனா இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. இதே நிகழ்வுக்கு யோக சாஸ்திரத்துல முற்றிலும் வேற ஒரு விளக்கம் இருக்கு. அது என்ன? அத கபால மோக்ஷம் இல்லனா பிரம்மரந்திரம் திறத்தல்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் விளக்கமா புரிஞ்சுக்கலாம். அப்போ டாக்டர்ஸ் மூளையில ரத்த குழாய் வெடிப்புன்னு சொல்றதும் யோக சாஸ்திரம் பிரம்மரந்திரம் திறத்தல்னு சொல்றதும் ஒரே நிகழ்வோட 2 வெவ்வேறு விளக்கங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒன்னு பௌதிக பார்வை, இன்னொன்னு ஆன்மீக பார்வை. புரியுது. யோக தத்துவப்படி ஒரு பெரிய யோகி தன் உடலை விட்டு வெளியேற முடிவு செஞ்சிட்டாருன்னா தன் உயிர் சக்திய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆற்றல் மையங்கள் வழியா மேல கொண்டு வருவார். சக்கரங்கள்னு சொல்றோமே, அதுவா? அதேதான். அந்த சக்கரங்கள் வழியா கொண்டு கடைசியா உச்சந்தலையில இருக்கிற சகசிரார சக்கரம் வழியா அந்த உயிர் சக்திய வெளியேற்றுவாரு. ஓ, அந்த உச்சகட்ட ஆற்றல் மையம் வழியா? ஆமா. அப்படி அந்த உயிர் சக்தி பீறிட்டு வெளியேறும் போது அந்த அழுத்தத்துல மூளையில இருக்கிற மெல்லிய ரத்த நாளங்கள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யோக பார்வையில இது ஒரு நோய் இல்ல, விபத்தும் இல்ல. அப்போ இது ஒரு பிரக்ஞபூர்வமான செயல். நிச்சயமா. இதுக்கு பேரு மகா சமாதி. தன் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு உணர்ந்து ஒரு யோகி தன் விருப்பப்படி உடலை துறக்கிறது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு அறிவியல் பார்வையில கேட்டா இது ஒரு மருத்துவ நிகழ்வுக்கு கொடுக்கப்படுற ஆன்மீக சாயம்னு கூட சொல்லலாமே. இந்த மகா சமாதிங்கிறது ஒரு திட்டமிட்ட செயல்தான் சொல்றதுக்கு வேற ஏதாவது வலுவான சான்றுகள் அந்த ஆதாரங்கள்ல இருக்கா? மிக முக்கியமான கேள்வி. இருக்கு. இது திடீர்னு நடந்த ஒரு நிகழ்வு இல்லைங்கிறது தான் அதுக்கான முதல் சான்று. விவேகானந்தர் பல வருஷமா தன் நெருங்கின சீடர்கள் கிட்ட சொல்லிட்டே வந்திருக்கார். என்னன்னு? நான் 40 வயசை தாண்ட மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். அவர் இறந்தப்போ அவருக்கு வயசு 39 வருஷம் 5 மாசம் 24 நாள். அவர் சொன்னது கிட்டத்தட்ட சரியா நடந்திருக்கு. இது ஒரு தற்செயலா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அவர் இறக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்ததா உங்க ஆதாரங்கள்ல ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. ஆமா இருக்கு. ஒரு சீடர் கேட்டப்போ அவர் சிரிச்சு மழுப்பிட்டாருன்னு கூட இருக்கு. கரெக்ட். அவர் தன் மரணத்துக்கான தேதியை தேர்ந்தெடுத்திருக்கலாம்னு தான் இது காட்டுது. இது வெறும் ஜோதிட கணிப்பு இல்ல, தன் உயிர் மேல அவருக்கு இருந்த கட்டுப்பாடு. தன் மரணத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தன் உடம்பு மேல கட்டுப்பாடு இருக்க முடியுமா? நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இந்த கட்டுப்பாடு ஒரே நாள்ல வர்றதில்ல. அவர் இறந்த அந்த ஜூலை 4ஆம் தேதியே பாருங்களேன். அன்னைக்கு அவர் சோகமாவும் நோய்வாய்ப்பட்டும் இல்ல. அன்னைக்கு காலையில 3 மணி நேரம் ரொம்ப உற்சாகமா தான் சீடர்களுக்கு சமஸ்கிருத இலக்கணம் நடத்தியிருக்கார். எல்லாரோடையும் சிரிச்சு பேசியிருக்கார். சாயங்காலம் 7 மணிக்கு யாரும் என்ன தொந்தரவு செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போய் தியானத்துல உட்கார்ந்திருக்கார். ஆமா. சரியா ராத்திரி 9-10 மணிக்கு ஒரு ஆழமான பெருமூச்சோட அவர் உயிர் பிரிஞ்சதா சொல்றாங்க. இது நோயில இறந்த ஒருத்தரோட மரணம் மாதிரி தெரியல, ஒரு வேலையை முடிச்சிட்டு அமைதியா கிளம்புற மாதிரி இருக்கு. சரி. ஒரு மனிதன் தன் மரணத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு மனக்கட்டுப்பாடு,
உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. இந்த அபரிமிதமான சக்திக்கு மூளை எதுன்னு உங்க ஆதாரங்க சொல்லுது. அமெரிக்காவுல சகோதர சகோதரிகளேன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு நாடே எழுந்து நின்னு கை தட்டுச்சே. அந்த காந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சு? Brothers and sisters, my heart is filled with joy to stand before you today. We must strive for harmony, not sectarianism. நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள்ல இதுக்கான பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த சக்திக்கு காரணம் அகண்ட பிரம்மச்சரியம். இங்கதான் பலருக்கும் குழப்பம் வருது. பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது, இல்லனா பாலியல் ஆசைகளை அடக்குறதும் தானே நம்ம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆமா, அந்த புரிதல் இருக்கு. ஆனா நீங்க அனுப்புன தகவல்கள் இத வேற மாதிரி பாக்குது இல்லையா? இது வெறும் அடக்குமுறை சம்பந்தப்பட்டது இல்ல. நிச்சயமா இல்ல. விவேகானந்தரோட பார்வையில பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு அடக்குமுறை இல்ல, அது ஒரு பெரிய சக்தி மாற்றம், அதாவது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். சக்தி மாற்றமா? ஆமா, விந்து சக்தியை வீணாக்காம அதை மேல் நோக்கி திருப்பி ஓஜஸ் சக்தியா மாத்தணும். அந்த ஓஜஸ் சக்தி மூளையில சேமிக்கப்படும் போது அது ஒருத்தரோட பேச்சுக்கு வலிமையையும் கண்ணுக்கு ஒளியையும் அவரோட இருப்புக்கே ஒருவித காந்த சக்தியும் கொடுக்குது. ஓ, அப்ப இது உடம்ப வருத்துற செயல் இல்ல, உடம்போட ஆற்றலை தெய்வீக ஆற்றலா மாத்திர ஒரு கலை. மிகச்சரியா சொன்னீங்க, அது ஒரு கலை. இந்த ஓஜஸ் சக்திங்கிறது ஒரு உருவகமா சொல்லப்படுதா, இல்ல அதுக்கு நிஜமான அளவிடக்கூடிய விளைவுகள் உண்டா? சொல்லப்போனா விவேகானந்தரே சொல்றாரு, ஒருத்தர் முறையா 12 வருஷம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சா அவங்களுக்குள்ள மேதா நாடின்னு ஒரு புதிய நரம்பு மண்டலமே உருவாகும். மேதா நாடியா? ஆமா, அதோட விளைவு என்னன்னா ஒரு முறை கேட்கிறதையோ படிக்கிறதையோ அப்படியே மனசுல பதிய வைக்கிற திறன் கிடைக்குமாம். அதாவது ஸ்ருதி தரன் ஆகிற தகுதி. இப்போ புரியுது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவோட பல வால்யூம்களை படிச்சுட்டு எந்த பக்கத்துல எந்த வரியில இருந்து கேட்டாலும் அப்படியே சொன்னதா சொல்றாங்களே ஒரு நிகழ்வு. ஆமா ஆமா. அப்போ அது வெறும் ஞாபக சக்தி சம்பந்தப்பட்டது இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா இதுதான் அந்த ஓஜஸ் சக்தியோட நேரடி வெளிப்பாடு. சேமிக்கப்பட்ட உயிர் சக்தி அறிவு சக்தியா மூளையில வெளிப்படுது. கரெக்ட். இது ஒரு ஆன்மீகவாதியோட சக்தியை அளவிடக்கூடிய பௌதிகமான ஒரு சான்றாவே பார்க்கப்படுது. அது வெறும் மனப்பாடம் பண்ற திறன் இல்ல, ஆற்றல் மாற்றத்தோட விளைவு. சரி, இவ்ளோ பெரிய சக்தியையும் மனக்கட்டுப்பாட்டையும் உருவாக்குற கலை அவருக்கு எப்போ ஆரம்பிச்சது? ஒரு சாதாரண பகுத்தறிவுவாதி இளைஞனா இருந்த நரேந்திரன் இந்த சக்தி வாய்ந்த விவேகானந்தரா மாறினதுக்கு உங்க ஆதாரங்கள் 2 திருப்பு முனைகளை காட்டுது இல்லையா? ஆமா, அந்த உருமாற்றத்தோட தொடக்க புள்ளியா 2 நிகழ்வுகளை சொல்லலாம். முதல் நிகழ்வு ராமகிருஷ்ண பரமஹம்சருடனான சந்திப்பு. ஆரம்பத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத எல்லாத்தையும் சந்தேகத்தோட பார்த்த இளைஞன் நரேந்திரன் அவர் ராமகிருஷ்ணர்ட்ட நேரா போய் கேட்ட கேள்வியே நீங்க கடவுளை பாத்திருக்கீங்களான்னுதான். அதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் ரொம்ப புகழ் பெற்றது. ஆமா ஆமா பாத்திருக்கேன், உன்னை பாக்குறத விட தெளிவா பாத்திருக்கேன், உனக்கு வேணும்னாலும் காட்டுறான்னாரு. இது நரேந்திரனை உலுக்கிடுச்சு. நிச்சயமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராமகிருஷ்ணர் தன் காலை நரேந்திரனோட மார்புல வச்சதும் இந்த உலகமே கரைஞ்சி தான் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆழ்நிலை அனுபவம் நரேந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு தீண்டல் தான் சந்தேகவாதி நரேந்திரனை கொன்னு ஞானி விவேகானந்தரை உருவாக்கின முதல் பொறி. ஆமா, அதுதான் முதல் பொறி. அது ஒரு அகப்பயணம், குரு மூலமா கிடைச்ச உள்முக திறப்பு. இரண்டாவது நிகழ்வு முற்றிலும் வேறு. அது இந்தியா முழுவதையும் பற்றியது. உண்மை. இரண்டாவது திருப்புமுனை கன்னியாகுமரியில நடந்தது. 1892ல இந்தியா முழுக்க கால்நடையாவே சுத்திட்டு தென்கோடிக்கு வர்றாரு விவேகானந்தர். அங்க கடலுக்கு நடுவுல ஒரு பாறைய பாக்குறாரு. அங்க போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா படகுக்காரங்க கிட்ட கொடுக்க காசு இல்ல. ஒரு நொடி கூட யோசிக்காம சுறாக்கள் இருக்குன்னு சொல்லப்பட்ட அந்த கடல்ல நீந்தியே அந்த பாறையை அடையறார். அந்த தனிமை, அந்த இடம், அதுவே ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு மாதிரி இருக்கு. அங்க 3 பகல் 3 ராத்திரி சாப்பாடு தண்ணி இல்லாம அவர் செஞ்ச தியானம் தான் அவரோட வாழ்க்கையோட உச்சகட்ட திருப்புமுனை. அங்கேதான் அவருக்கு இந்தியாவோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அடங்கின ஒரு விஸ்வரூப காட்சி கிடைச்சதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. தனிப்பட்ட முக்தி எனக்கு வேணாம், பசியிலையும் அறியாமையிலையும் மூழ்கி கிடக்கிற இந்த பாரத தேசத்தை விழிக்க வைக்கிறது தான் என் வேலைன்னு ஒரு மகத்தான தீர்மானத்தை அவர் எடுத்த இடம் அதுதான். அப்போ அந்த பாறை இன்னைக்கு ஒரு நினைவு சின்னம் மட்டும் இல்ல, அந்த தீர்மானத்தோட ஆற்றல் மையம். நிச்சயமா. ஆக ராமகிருஷ்ணரோட தீண்டல் அவருக்குள்ள இருந்த சக்தியை திறந்து விட்டுச்சு. கன்னியாகுமரி பாறை அந்த சக்தியை எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தணும்னு திசையை காட்டியிருக்கு. இது ஒரு அருமையான பார்வை. ஆமா, ஒன்னு ஞானம், இன்னொன்னு அந்த ஞானத்தோட லட்சியம். இவ்வளவு தவசக்தியும் ஆற்றலும் கொண்ட ஒருத்தருக்கு அமானுஷ்ய சக்திகள், அதாவது சித்திகள் இருந்திருக்குமா? இந்த கட்டுரைகள்ல அத பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா? இருக்கு. அமெரிக்காவில இருந்தப்பவே ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு ஏகாயின் இந்தியாவில தன் சீடன் ஒருத்தன் உயிருக்கு போராடுறத
தொலை உணர்வால் அதாவது டெலிபதியால அவர் உணர்ந்ததாகவும் உடனே தந்தி அடிச்சு விசாரிச்சதாகவும் ஒரு நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, ஆனா இங்கதான் விவேகானந்தரோட தனித்துவம் தெரியுது. இந்த மாதிரி சித்திகளை வெளிக்காட்டுறதையோ அத பத்தி பெருமையா பேசுறதையோ அவர் ரொம்ப கடுமையா எதிர்த்தாரு. ஆன்மீகங்கிறது காத்துல பறக்கிறதோ தண்ணியில நடக்கிறதோ இல்ல. அது மனசை கட்டுப்படுத்தி அறியாமையிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை அடையிறது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த ஆதாரங்களின்படி சுவாமி விவேகானந்தர்ங்கிறது ஒரு வெறும் பெயர் இல்ல, அது ஒரு செயல்முறை, ஒரு சக்தி. ஆமா, அவரோட பிரம்மச்சரியம்ங்கிறது ஆசைகளை அடக்குறது இல்ல, அது உலகையே உலுக்கக்கூடிய ஆன்மீக ஆற்றலை திரற்ற ஒரு விஞ்ஞான கருவி. அவரோட மரணம்ங்கிறது ஒரு நோய் இல்ல, அது ஒரு வேலை முடிஞ்சது ஒரு யோகி தம் விருப்பப்படி தேர்ந்தெடுத்த ஒரு அமைதியான புறப்பாடு. மிக சரி. கடைசியா அவர் இளைஞர்களுக்கு விட்டு சென்ற செய்தி இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. எழுமின் விழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்மின். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். விவேகானந்தர் உடல் ஆற்றல மன மற்றும் ஆன்மீக ஆற்றலா மாத்திர கலையை பத்தி இந்த ஆதாரங்கள் விரிவா பேசுது. எண்ணற்ற கவனச்சிதறல்கள் ஒவ்வொரு நொடியும் நம்ம சக்தியை உறிஞ்சுற இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம ஆற்றலோட ஒரு சின்ன பகுதியை மட்டுமாவது ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி பிரஜ்ஞபூர்வமா திருப்புறத பத்தி நம்ம சிந்திச்சா என்ன? நல்ல கேள்வி. அப்படி செஞ்சா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள எந்த மாதிரியான ஓஜஸ் சக்தியை உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க.